ஆக்டர் டேனியல் பாலாஜி அவர்களோட அம்மா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவங்களோட பையனை பற்றி ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் இருந்த வித்தியாசமான வில்லன்களில் ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் டேனியல் பாலாஜி. ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு. சமீபத்தில் இவர் மாரடைப்பு காரணமாக நெஞ்சு வலி வந்து இறந்து போயிருந்தார். அண்ட் இவரோட மறைவு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை கொடுத்துருந்துச்சு. அவர் மறைவுக்கு பிறகு அவரை பற்றி ஏகப்பட்ட செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் அவங்களோட அம்மா ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் அவரை பற்றி சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என் கண்ணு முன்னாடியே என் பையன் இறந்து போவான் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. என் கண்ணு முன்னாடி இது நடக்கணுமா? அவன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா? எல்லாத்துக்கும் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கான் தெரியுமா? என் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தான். அவனோட ஜாதகத்தில் கூட அவனுக்கு இறப்பு இப்போ இல்லைன்னு சொல்லியிருந்தாங்களே, அவனுக்கு ஏன் இறப்பு இவ்வளோ சீக்கிரம் வந்துச்சு அப்படின்னு ரொம்பவே கண் கலங்கியிருந்தாங்க. மேலும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எங்கள் குடும்பம் ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பமாக தான் இருந்துச்சு. அவன் அப்போவே அவ்வளோ பொறுப்பாக இருப்பான். ஸ்கூலுக்கு போவான், ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் வேலைக்கு போவான், வேலைக்கு போயிட்டு வந்து கிடைக்கிற காசை வீட்டில் கொடுப்பான். அண்ட் குடும்பத்தை ரொம்பவே நல்லபடியாக பார்த்துக்கிட்டான். அவ்வளோ பொறுப்பாக இருந்தான். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவன் தலையெடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களோட குடும்பம் ரொம்பவே நல்லபடியாக மாறி இருந்துச்சு. அவனுக்கு சினிமாவுக்கு போகணும் அப்படிங்கிறது ஆசையாக இருந்துச்சு. நிறைய ட்ரை பண்ணி பார்த்தான், படம் எடுக்கணும்னு நினச்சான். ஆனால் படம் எடுக்க முடியலை. அதுக்கப்புறம் படத்தில் நடிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. பையன் தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானே, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருந்தேன். அவங்ககிட்ட போய் இதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் வேணான்னு தட்டி கழிச்சிட்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் பிடிவாதம் பிடிச்சி நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு 2-3 பொண்ணுங்க வீட்டுக்கு கூட அவனை நான் கூட்டி போயிருந்தேன். ஆனால் பொண்ணை பார்த்துட்டு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டான். அண்ட் அதுக்கப்புறமும் வற்புறுத்தி தொடர்ந்து நான் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ பண்ண ஆரம்பித்ததை முன்னாடியே பண்ணியிருக்கணுமோ? கல்யாண காட்சி பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே என் பையன் என்னை விட்டு இப்படி போயிட்டானே. அவன் ரொம்பவே நல்லா தான் இருந்தான், உடற்பயிற்சி பண்ணுவான், ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தான். இதற்கு முன்னாடி இந்த மாதிரி அவனோட உடம்புல எந்த ஒரு வியாதியும் வந்ததே கிடையாது. ஒருவேளை இதுக்கு முன்னாடி அவனோட உடம்புல ஏதாவது வியாதி இருந்து அவன் ரொம்பவே முடியாமல் போயிருந்தானா கூட அடிக்கடி அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருப்போம், அவன் உடம்பை செக்அப் பண்ணியிருப்போம். ஆனால் ரொம்ப திடகாத்திரமாக இருந்தான், ரொம்பவே நல்லா இருந்தான், எந்த ப்ராப்ளமும் அவனுக்கு கிடையாது. திடீர்னு அவனுக்கு நெஞ்சு வலி வந்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. இத்தனைக்கும் இதுதான் அவனுக்கு முதல் முறை நெஞ்சு வலி வந்திருக்கு. இப்போவே அவன் எங்களை விட்டு போயிட்டான் அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியல. நான் உயிரோடு இருந்து அவன் போயிட்டான் அப்படிங்கிறது தான் என்னால் இப்போவும் ஜீரணிக்க முடியாத ஒன்றா இருக்குது. அவன் ரொம்பவே நல்லவன், எத்தனையோ படம் நடிச்சிருக்கான். அவனோட படத்தில் நான் வெறும் 3 படம் மட்டும்தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னல் ஆகி கண் கலங்கிட்டாங்க. டேனியல் பாலாஜி அவர்களோட மறைவு அவங்கள எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போதே ரொம்பவே எமோஷ்னல் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாருமே அவங்களுக்கு தண்ணி கொடுத்து சாந்தப்படுத்தியிருந்தாங்க. டேனியல் பாலாஜியோட சார் மறைவு அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. இவ்வளோ சீக்கிரம் போவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. இவரோட மறைவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.